அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்டு வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ரெசிபி செய்ய போறோம். என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி பூரி, டொமேட்டோ பூரி. வழக்கமா நம்ம வீட்டில் செய்கிற பூரி மாதிரி இல்லாமல் இது ஒரு ஸ்பெஷலான பூரி. உங்கள் வீட்டுக்கு யாரும் ஒரு ஸ்பெஷலாக கெஸ்ட் வராங்க, இல்லைன்னா நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல் விசேஷம் நிறைய சொந்தக்காரங்க வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு இது மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஒரு பூரி, கூடவே தொட்டுக்கிறதுக்கு மெட்ராஸ் உருளைக்கிழங்கு பூரி மசாலாவையும் சேர்த்து கொடுத்தீங்க வச்சுங்களேன், உங்கள் வீட்டை விட்டு கிளம்ப மாட்டாங்க. அது ஒரு பெரிய கஷ்டமாயிடும். அந்த அளவுக்கு இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாரும் கொண்டா கொண்டான்னுவாங்க. எல்லாரும் இந்த ரெசிபி எப்படி செஞ்சீங்கன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷலான ரெசிபி. விஐபி ரெசிபின்னு கூட வச்சுக்கலாம். ரெகுலராக இதை வந்து வீட்டில் செய்ய முடியாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இதை தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லைங்க, அப்படியே சாப்பிட்லாம். ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ஒரு நார்த் இந்தியன் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த தக்காளி பூரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க. முக்கியமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஒரு 4 தக்காளி எடுத்துங்க. நிறைய தண்ணி ஊற்றி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அது வேகிற நேரத்தில் ஒரு பெரிய சைஸ் 3 உருளைக்கிழங்கு, அதையும் தண்ணி ஊற்றி ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். தக்காளி இப்போ வெந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ அப்படியே இறக்கி அதனோட தோலை, மேல் தோலை எடுத்துடணும். மேல் தோலை எடுத்துட்டு அதை அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 ஸ்பூனு நம்ம வீட்டில் இருக்க குழம்பு மிளகாத்தூள் போட்டுங்க. வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா பொடிலாம் சேர்க்க வேணாம். அப்படியே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அது தனியாக எடுத்து வச்சிங்க. இப்போ நம்ம பூரி மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு நான் 1.5 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1.5 கப்புனா 300 கிராம். அதே மாதிரி ஒரு 50 கிராம் ரவை எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள், ஓமம் கொஞ்சம் எடுத்து இது மாதிரி நல்லா கசக்கி இதோட சேர்த்துங்க. இது ஆப்ஷனல் தான், நல்ல வாசம் கொடுக்கும், வயிற்றுக்கும் நல்லது இந்த ஓமம். அதே மாதிரி ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு இதோட சேர்த்துக்கலாம். கசூரி மெத்தி கொஞ்சம் போல சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன், நல்ல வாசமாக இருக்கும். அதே மாதிரி பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழை நல்லா பொடியாக நறுக்குங்க. அதே மாதிரி பொடியாக நறுக்குன கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு முதல்ல ஒரு ட்ரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா ட்ரை மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல தக்காளி கூழ், வேக வச்சு தோல்லாம் எடுத்துட்டு தக்காளி அரைச்சி வச்சிருக்கோம்ல, அந்த தக்காளியை ஊற்றி தான் முதல்ல மாவு பிசையணும். மேக்சிமம் தண்ணி இதோட சேர்க்காம எந்த அளவுக்கு நம்ம பூரி மாவு பதத்துக்கு நல்லா பிசையணும். ஸோ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற முதல்ல தக்காளி பேஸ்ட்டை முதல்ல இதோட சேர்த்துக்கலாம். பார்த்து நல்லா பதமாக பிசைஞ்சிக்கணும். உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா இப்போ மீதி கொஞ்சம் தக்காளி கூழ் இருக்குல்ல, அதுலேயே கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு அந்த அந்த தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் தண்ணியே ஊற்றக்கூடாது அப்படி கிடையாது. ஆனால் மாவு அந்த பூரி மாவு பதத்துக்கு இருக்கணும், சாஃப்டாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பூரி மாவு பதத்துக்கு சூப்பராக வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஈரத்துணி எடுத்து இதை மூடிடணும். ஈரத்துணி எடுத்து நல்லா இதை மூடி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் நல்லா இது வந்து அப்படியே இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நம்ம பூரி சுட்டோம்னா நல்லா புசு புசு புசுன்னு வரும். இது அரை மணி நேரம் ஓரமாக வச்சுடுங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு 25 ml எண்ணெய் ஊற்றிங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் போல் ஜீரகம்,
நல்லா கடுகு நல்லா வெடிச்சு வரணும். உளுத்தம்பருப்பு செவக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துங்க. பொடியா நறுக்குன கொஞ்சம் இஞ்சி, நசுக்குன ஒரு 6-7 பல்லு பூண்டு. இது எல்லாம் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகா குறுக்கால கட் பண்ணி 2ஆ கட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த பச்சை மிளகாவும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கோம். அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்கணும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கினாதான் இந்த கறி வந்து சூப்பரா இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்குற நேரத்தில் உருளைக்கிழங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா 5 விசில் நம்ம வச்சுருக்கோம், நல்லா வெந்துட்டுருக்கோம். இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ வெங்காயத்துக்கு கூட ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியை சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி இது ரெண்டுத்தையும் சேர்த்து இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கணும். இப்போ வதங்குற நேரத்தில் உருளைக்கிழங்கோட தோலை உரிச்சிட்டு இந்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம வந்து கட் பண்ணக்கூடாது, மேஷர் வச்சு மேஷ் பண்ணணும். இது மாதிரி நசுக்கணும். இது மாதிரி நசுக்கும் போது மாவு மாவாகுதுல்ல, அதனால வந்து இந்த கறி வந்து திக்னஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு சிலர் வந்து கடலை மாவை கரைச்சி ஊற்றுவாங்க, அது மாதிரி கரைச்சி ஊற்ற தேவையில்ல. இது மாதிரி மேஷ் பண்ணாவே நல்லா திக்காக வந்துடும். மசாலா கறி சூப்பராகவும் இருக்கும், செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை மேஷ் பண்ணிவிட்டு அந்த உருளைக்கிழங்கை நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி கூட இதோட சேர்த்துடணும். கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த கன்சிஸ்டன்சி தேவையோ, எந்த அளவுக்கு திக்னஸ் கறி வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிட்டு இன்னொரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. ஆல்மோஸ்ட் மெட்ராஸ் உருளைக்கிழங்கு பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம அப்படியே மூடி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொஞ்சம் கொதிக்க வைக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிச்சு, சூப்பர் வாசனை அப்படியே தூக்குது. உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. பூரிக்காக இப்போ காத்துன்னு இருக்கோம். அவ்வளோதான். இதோட நல்லா பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழையை இது மேலே அப்படியே நல்லா தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு அப்படியே இறக்கிடுங்க, அப்படியே வச்சிருங்க. இப்போ நம்ம பூரி ரெடி பண்ண போகிறோம். அதுவும் சாதா பூரியில் தக்காளி பூரி. ஸோ அதுக்கு தேவையான எண்ணெய் நல்ல கனமான கடாயில் ஊற்றி காய விடுங்க. அந்த காயிற நேரத்தில் இந்த மாவு நல்லா சாஃப்டாக புசு புசு புசுன்னு இருக்கும். சின்ன சின்ன பால்ஸ் சேம் சைஸில் தேவையான அளவு உருட்டி ஒரே சைஸில் உருட்டி எடுத்து வச்சுங்க. அப்போ தான் வந்து நம்ம சுடுற பூரி வந்து ஒரே சைஸில் வரும். ஸோ ஒரே சைஸாக பாலாக உருட்டி முதல்ல ரெடி பண்ணிக்கலாம். இது மாதிரி பூரி கல் திரட்டுற கல்லில் நல்லா முதல்ல மாவு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிங்க. இப்போ உருட்டி வச்சுக்கிற பாலை வச்சு ஒரு நசுக்கிட்டு முதல்ல நல்லா திரட்டணும். ரொம்ப நைஸாக திரட்டக்கூடாது, இதை பார்த்துக்கணும். நீங்கள் ரொம்ப நைஸாக திரட்டினீங்கன்னா பூரி வந்து நல்லா புசு புசுன்னு உப்பி வராது. ஓரளவுக்கு ஒரு 1 1/2 mm திக்னஸ் இருக்கிற மாதிரி கொஞ்சம் திக்னஸ் இருக்கணும். ரொம்ப நைஸாக வந்து திரட்டக்கூடாது பூரி மாவை. இது மாதிரி திரட்டிட்டு நம்ம கிட்ட இருக்கிற ஏதாச்சும் டிஃபன் பாக்ஸ் மாதிரி இது மாதிரி வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா ரவுண்டாக பூரி வரும். உங்களுக்கு ரவுண்டாக தேவையில்லை, ஷேப்பு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் நம்ம அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி ரவுண்டாக போட்டால் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரே ஷேப்பில் இருக்கும், ஒரே சைஸ்லேயும் இருக்கும். திரட்டும் போது கொஞ்சம் லேசாக மாவு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு திரட்டினீங்கன்னா ஈஸியாக திரட்ட முடியும். இப்போ எண்ணெய் வந்து நல்லாவே காஞ்சிட்ருக்கோம். இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது.
மெதுவாக அப்படியே போட்டுட்டு நல்லா லேசாக ப்ரெஸ் பண்ணி விடணும் அந்த பூரியை. இப்போ பாருங்கள் அப்படியே மெதுவாக எழும்பும். அது மேலே கீழே காஞ்சிருக்க எண்ணெயை எடுத்து மேலே ஊற்றினீங்கன்னா இன்னும் நல்லா கிறிஸ்பியாக அப்படியே ப்ளஃபியாக புசு புசு புசுன்னு வரும். சூப்பராக பூரி வரும். பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும். நல்ல சூப்பராக சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையிலேயே இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி எல்லா பூரியும் அந்த எண்ணெயோட சூடு வந்து கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது, கம்மியாக இருக்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கினே இருந்தீங்கன்னா எல்லா பூரியும் ஒரே மாதிரி புசு புசு புசுன்னு வரும். இப்போ பாருங்கள் ஒரு சைடு வந்து மெதுவாக தானே உப்பிச்சு. இப்போ பாருங்கள் அப்படி திருப்பி போட்டோன்னா அப்படியே கரெக்டாக வந்துடும். ஸோ இது வந்து நம்ம ஹீட்டு மெயின்டைன் பண்ணுறது தான் இருக்குது. அதை நீங்கள் வந்து கரெக்டாக கூட்டி குறைச்சி கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இதே மாதிரி எல்லா பூரியும் சுட்டுங்க. நம்ம ஏற்கனவே இதுக்கு மெட்ராஸ் உருளைக்கிழங்கு பூரி மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த தக்காளி பூரி வந்து நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கூட வந்து இந்த மெட்ராஸ் பூரி மசாலா இருந்ததுன்னா வேறு லெவல் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த தக்காளி பூரி, டொமேட்டோ பூரி செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, சந்தோஷமா இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஒன்று போடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பபாய்.